எப்பவுமே காலையில 3:00 எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே படிக்க உட்காந்துருவேன். பட் இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் வெளிய போயிட்டு சில்லுன்னு காத்து வாங்கிட்டு அந்த செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வெளிய நின்னு நல்லா ரசிச்சுட்டு இந்த காத்தெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா உள்ள வந்து நம்ம ஒரு 6:30 வரைக்கும் நல்லா உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து என்னுடைய அண்ணிக்கு வந்து வளைகாப்பு. ஸோ அங்க தான் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். வளைகாப்பு இன்னைக்கு தான் அப்படின்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணதுல இருந்தே நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் சீக்கிரமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஆனா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள் ஹஸ்பண்ட் கோயிலுக்கு போனாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு வரதுக்கே 12:00 ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதே 12:00 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்க வீட்ல இருந்து கிளம்புனதே 12:00 தான் கிளம்பணும். உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஒருத்தவங்களுடைய திறமை இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்றேன். பப்புக்குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன்ல வந்துட்டு பிரியாணி செய்யறதுக்கு ஸ்பெஷலா ஒரு பாய் மாஸ்டர் தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவர் செஞ்ச ஒவ்வொரு ரெசிபியுமே வந்து அமேசிங்கா இருந்துச்சு. ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் சாப்பாடு செம்ம சூப்பரா இருந்துச்சுப்பா அப்படின்னு தான். உங்க ஃபங்க்ஷனையும் வந்துட்டு இந்த மாதிரி யாருமே குறையே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சாப்பாடு போடணும் அப்படின்னா கண்டிப்பா இவரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்க.